இமிக்ரெண்டா அங்கேருந்து இங்கே வரவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கூட எனக்கு கொடுக்கல. படிக்கிற வாய்ப்பும் கிடைக்கல, வேலை செய்கிற வாய்ப்பும் கிடைக்கல. இங்கே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆனாலும் நான் இன்னமும் கோயம்புத்தூருக்காக இருந்தேன். சார், ஹவு டு சே நோ? ஒரு விஷயத்தை ரெண்டாவது தடவை செய்ய முடியாது, போர் அடிச்சு போயிடும். அமெரிக்காவில் மல்டி மில்லியனர் விசஸ் மும்பையில் இருக்கிற ஆட்டோ ரிக்ஷா கடை. இப்போ இருக்க சிஎம் வருவார்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் வயசுக்கும் அவர் பேசுறதும் ஆமா ஒரு பாரதி அப்படின்னு கரெக்ட். Welcome to Too Many Ideas Syndrome. Today we have a man who just business மட்டும் இல்லை, ஒரு எக்கோசிஸ்டம் அப்படி சொல்லிக்கலாமா? அப்படி சொல்ற அந்த மாதிரி எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ற ஒரு இமிக்ரெண்டா இங்க வந்து எங்களுக்கு ஒரு மென்டரா மாறிட்ட அருண்குமார் பொன்னுசாமி அவர்கள். ஜெனரலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் ஷோ. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களுடைய கடமையை வந்து மனைவியாக ஒரு தாயாக உங்கள் கடமையெல்லாம் செவனே செய்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பாதையை தேடி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இமிக்ரெண்டா அங்கேருந்து இங்கே வரவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் H1B ஒரு ஐடி வேலை அப்படி தான் வருவோம், யாராவது ஹையர் பண்ணி வருவோம். அப்படி இல்லாமல் யூ டுக் டிஃப்ரெண்ட் ரூட். கரெக்ட். ஆமாம். அது அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? நான் அமெரிக்காவில் இங்கேருந்து வர்றப்ப நானும் இன்னொரு பார்ட்னர் பரத் அப்படிங்கிற சேர்ந்து தான் இது ஆரம்பித்தோம். அவர் இன்னொரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். அந்த ஆவரேஜ் ஆஃப் 5 அந்த மாதிரி ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் இந்தியா போயிட்டார், சாஃப்ட்வேர் நான் பார்க்குறேன். அப்போ அவர் கல்யாணம் இல்லை. அப்புறம் இந்தியா போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை இந்தியாலாம் இருந்துக்கிறப்ப நானே இங்கே டெவலப்மெண்ட் பார்க்குறேன். ஸோ ஆமாம், ஸோ இஸ் பேக் இன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்தியா போனதுக்கப்புறம் நான் தலைமைப்படுத்தப்பட்டேன். இங்கே யாரும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு தருணம் எனக்கு இருந்தது. நம்ம ஊரில் வந்து திடுதிப்புன்னு ஒரு சைனாக்காரன் வந்து ஒரு தொழில் தொடங்கினா ரொம்ப கஷ்டப்படுவான். அதே மாதிரி இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வந்து ஒரு தொழில் தொடங்கும் போதும் எல்லா கஷ்டமும் நான் பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கார்பரேட்டில் வேலை செய்கிற அனுபவம் கிடையாது. ஸோ என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே மிட் சைஸ் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ். இப்போ தான் BNI எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில். பட் பேக் இன் US 20 வருஷத்துக்கு முன்னாடி BNI இருந்தது. BNI மாதிரி நிறைய நெட்வொர்க்கிங் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் மீட் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ யூ ஹேவ் டு கிவ் அ ரெஃபரன்ஸ். நான் பிஸ்னஸ்க்கு வேறு யாராவது கேட்டாங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். எனக்கு யாருமே ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் 1 மாதம் 2 மாதம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த குரூப்பில் செட் ஆகலைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. I didn't get any one reference, but I remember I gave 12 references. நான் ஒரு 12 ரெஃபரன்ஸ் வந்து அந்த குரூப்பில் கொடுத்தேன். அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கூட எனக்கு கொடுக்கல. அவ்வளோ வாரங்கள் நான் அவ்வளோ இதை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அவங்க அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ அப்போ ஏன் அதான் கேட்க வந்தேன். அப்போ உங்களுக்கு அன்னியன், நான் இங்கே இருக்கிற ஆள் கிடையாது, அன்னியன். அப்போக்கும் மாறி இருக்கா? அதாவது எதுவுமே அன்னியன் தான், இன்னமும் அன்னியன் தான். இந்த அந்நியனால அவங்களுக்கு லாபம் இருக்குன்னா நன்மை. என்னைக்கு அந்த லாபம் போச்சோ அன்னைக்கு நான் அந்நியன். அந்த மாதிரி உலகம் தான் இது, எங்கேயுமே அதுதான். இப்பயும் யூ டோன்ட் பிலாங் ஹியர். யாருமே இமிக்ரெண்டா வந்தவங்க இமிக்ரெண்ட் தான். இமிக்ரெண்ட் ஸ்கின்னு காட்டி கொடுத்துருவோம், என்னதான் இருந்தாலும் தோல் காட்டி கொடுத்துருவோம். ஸோ அப்போ நான் வெளியூருக்காரன். நான் அமெரிக்கா பிரஜை, ஐ ஹேவ் US பாஸ்போர்ட், அமெரிக்கா பிரஜை. இருந்தாலும் நான் இங்கே அந்நியன் தான். ஆனால் நான் இங்கே காலேஜ் படித்து பண்ணியிருந்தேன்னா என்னோட ஸ்டைல், நான் பேசுகிற விதம் வந்து அமெரிக்கனைஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற அமெரிக்க கல்ச்சர் நான் நிறைய அடாப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் அந்த மாதிரி படிக்கிற வாய்ப்பும் கிடைக்கல, வேலை செய்கிற வாய்ப்பும் கிடைக்கல. அதனால் நான் இன்னமும் கோயம்புத்தூருக்காக இருந்தேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆனாலும் இன்னமும் நான் கோயம்புத்தூருக்காக. அது வந்து என்னைக்காவது பாசிட்டிவாக இருந்திருக்கா? சில இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரிஜினலாக நம்ம ஊருக்காரனா இங்கே நிறைய பேர் கிளைண்ட்டுக்கு தெரியறப்ப they want to know about your culture. ஒரு curiosity small talk-க்காக இருக்கும். அது நம்ம and also will be rooted. Correct. Exactly. எங்க இருந்து வந்தோம் நம்மளுக்கு ஞாபகம்
இருந்துட்டே இருக்கும். கரெக்ட் பண்ணிருவாங்க இந்த ஊர்ல. கரெக்ட். நம்ம இல்லைனாலும் அவங்களா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்க வந்து சொல்வதை செய்வதை சொல், இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் எங்க போனாலும் மரியாதை இருக்கும், எங்க போனாலும் வளரும். உலகத்துல எங்க போனாலும் போனோம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் நம்மளும் போயிடலான்னு ஏன் உங்களுக்கு தோணல? ஐயோ, இங்கதானே நம்ம வாழ்க்கையை தேடிதான் வந்திருக்கிறோம். முன்னேறணுங்கிற வைராக்கியம் அது தேடிதானே வந்திருக்கோம். அதனால அது பின்னாடி பின்வாங்கிறதுங்கிறதெல்லாம் இந்த ரெகுலர் ஜாப் போயிடலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணுது இல்ல? கிவ் அப் பண்ண? ஐயோ சாமி, வாய்ப்பே இல்லை. அது உங்க நேச்சரே அப்படிதானா? இல்ல நீங்க வேலை செய்யீங்களா? வேலை செய்ய ஒரு விஷயத்தை ரெண்டாவது தடவை செய்ய முடியாது, போர் அடிச்சு போயிடும். 9 to 5 செட் ஆகாது. வாய்ப்பே இல்லை ரச, வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க you started as a teacher இல்லையா? ஆமா, I started as a teacher. வந்துருச்சு இல்ல? ஆமா, I started as a teacher. அது 9 to 5 தானே? அதுக்கு அப்புறம் போய் பிசினஸ் பண்ணிட்டு தானே 5 மணிக்கு மேல போய் நான் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப அது நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. அப்புறம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 எம்ப்ளாயிஸ் வர்றப்ப, 9 to 5 ஜாப். ஆமா, அப்புறம் இங்க ஒரு 40 எம்ப்ளாயிஸ் வர்றப்ப நான் அதை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா கம்பெனிக்கு வந்து டேக் ஓவர் பண்ணேன். அப்படி. பட் ஆனா நீங்க டீச்சரா இருக்கும் போதும் நீங்க அது சந்தோஷமா தான் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா உங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படி சொல்றாங்க. அப்சல்யூட்லி. ஐ நெவர் ஒர்க்ட் ஃபார் எனிஒன். நான் டீச்சரா வேலை செஞ்சாலுமே ஐ நெவர் ஒர்க்ட் ஃபார் எனிபடி எல்ஸ். ஐ ஒர்க் ஃபார் மை. நான் இதை பண்ண எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சு, எப்படி வித்தியாசமா பண்றது, பெஸ்டா பண்றது, வித்தியாசமா பண்றதுங்கிற விட பெஸ்டா எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய. நான் எப்பவுமே ஐ எம் த பாஸ் ஃபார் மை. இன்னொருத்தர் சம்பளம் கொடுப்பாங்க நான் வேலை செய்யறப்ப, பட் ஐ எம் த பாஸ் ஃபார் மை செல்ஃப். ஐ நெவர் ரிப்போர்ட் டு எனிஒன். எப்பவுமே உங்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தது? எப்பவுமே. நான் ஒரு 6 மாசத்துக்குள்ள 6 மாசம் தான் எனக்கு என்னுடைய பாஸ், மேனேஜர் அவங்க கூட எனக்கு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு 6 மாசம். அதுக்கப்புறம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அருண், உனக்கு திரும்பி நீ பண்ணிடுவேன், ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா அதுவும் சொல்ல வேண்டாம், நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்ட்டு போயிடுவாங்க. வேற ஒரு ஸ்டூடெண்ட் யாரு நானே மறந்துட்டேன், பட் அவங்க சொன்னாங்க எங்களுக்காக ஹி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் அஸ். ஒரு டீச்சரா அவருடைய எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா பண்ணார். எப்பவுமே அந்த ஃபைட்டர் இது ஆல்வேஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் சேர்த்து பண்ணிருக்கீங்களா? ஆமா, அதாவது நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு நீங்க போராடணும் இல்லையா? இப்ப நான் ஒண்ணு சொல்லி நீங்க செஞ்சீங்க, உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்துட்டா திரும்பி கேட்க கூடாது. ஆமா, அவ்வளவுதான். நான் எவ்வளவு முடியுமோ உயிரை கொடுத்து பண்ணிடுவேன். அந்த கரெக்ட். நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு நான் தர மாட்டேன். டெய்லி அப்டேட் பண்ணிடுவேன். இதுதான் ப்ராக்ரஸ் பண்ணிருக்காங்க, இதுதான் ப்ராக்ரஸ் பண்ணிருக்காங்க. I'm facing little bit of hiccups, but I think I can able to manage it. அப்படி உங்களுக்கு வாரம் ஒரு தடவையோ இல்லை டெய்லி வருமோ நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. இப்போ ஃபேமிலி என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம்? திரும்பி வந்திருப்பா அப்படின்லாம் சொன்னால் அந்த எமோஷனல் பிளாக்மெயிலாம் ஏதாவது இருந்தது அவங்களுக்கு? எப்படி ஃபேமிலியை ரெடி பண்ணி? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க வந்து இவன் ஒரு ஆசைப்பட்டு போகிறான்னா அதை நிறுத்த மாட்டான், அவன் அதை நோக்கி தான் போவான். ஸோ அப்போ அவங்க கூட நான் அப்போ என் மனைவி நான் எங்கே போனாலும் கூட வந்துட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் மை ஜர்னி. நான் என்ன பண்ணுறேங்கிறது 100% அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் மறைச்சி எதுவும்லாம் பண்ண மறைச்சி என்ன பண்ண முடியும்? we are human. அந்த கிளாரிட்டி கொடுத்துடணும். நான் எனக்கு வந்து மறதி அதிகம். பொய் சொல்கிறவங்களுக்கு ஞாபகம் சக்தி நிறைய இருக்கும். எனர்ஜி வேற. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா இவங்ககிட்ட அது அந்த பழக்கமே கிடையாது. அதெல்லாம் நான் எதுவுமே இருக்கும். அதனால நிறைய பேர் தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல உங்களை, என்ன இவரு ஆன் ஃபேஸ் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைச்சிருக்காங்களா? இல்ல, நான் வந்து அப்படி நான் யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 சான்ஸ் கொடுப்பேன். 2 அடி திருப்பி இல்ல டைரக்டா சொல்றதுக்கு முன்னாடி 2 வாய்ப்பு கொடுப்பேன். இன்டைரக்டா சொல்லுவேன். அந்த மூணாவது முறை வந்து நான் முடிவு பண்ணுவேன், இவங்க கிட்ட நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு. கண்டினியூஸா ஒர்க் பண்ண வேண்டாம்னா நான் அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இல்ல நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்றோங்க போது ஐ வில் டெல் ஆன் ஃபேஸ். ஆமா, அது புண்படுற மாதிரி சொல்ல மாட்டேன். க்ளோஸா இருந்தா நான் அந்த சுகர் கோட்லாம் சொல்ல மாட்டேன், நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். க்ளோஸா இருந்தா, க்ளோஸ் இல்லைன்னா ஐ ஹேவ் டு சுகர் கோட். சரி, ஹவ் டு சே நோ? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இன் entrepreneurship. ஆமா, கரெக்ட். எப்படி சொல்றீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால இன்னைக்கு எஸ் சொல்ல முடியாது. தட் இஸ் நோ. That is the best answer I have ever got. ஆமா, நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், பட் இந்த ஆன்சர் வந்தது இல்ல. இந்த 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, ஏஐக்குள்ள போயிரும். அது எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பிக் ஸ்டெப் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஃபோர் தாட் இருக்கும்ல? அப்படி எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மாறப்போகுதுன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அது என்ன? அதாவதுமா, this is going to be the best, next best thing going to happen through AI.
சின்ன குழந்தைங்க வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்துருப்பான். பறக்கிற சக்தி இருக்கும், மறையிற சக்தி இருக்கும், இங்கிருந்து அங்கே போக முடியும், அங்கிருந்து இங்கே வர முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர்மேன் ஆகக்கூடிய தருணம் இந்த ஏஐ தருணம். இப்போ எடிட்டர் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? நல்ல எடிட்டர், ஏஐ தெரிஞ்ச எடிட்டர் இதை வந்து ஹாலிவுட் அவுட்புட் கொண்டு வர முடியும். இப்போ நான் அந்த ஸ்பைடர்மேன் இது சொன்னேன் இல்லைங்களா? அப்போ வந்து ரெகுலராக பண்ணுறது ஒன்று. சப்போஸ் நான் சொல்லும் பொழுதே ஸ்பைடர்மேன் வர மாதிரி இந்த வீடியோக்குள்ள அவங்க ஆட் பண்ண முடியும், சரிங்களா? காமிக்க முடியும். இப்போ முன்னாடி அவங்களுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். அப்போ ஒரு எடிட்டர் சூப்பர் எடிட்டர் ஆகுறாங்க, சரிங்களா? ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் சூப்பர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகுறாங்க. ஒரு ப்ரோக்ராமர் சூப்பர் ப்ரோக்ராமர் ஆகுறாங்க. ஒரு செஃப் சூப்பர் செஃப் ஆக முடியும். ஏன்னா ஏஐ வச்சுட்டு இப்போ எல்லாருமே சூப்பர் ஆயிட்டாங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்ல. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? என்ன ப்ராப்ளமே வராது. எல்லாரும் எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? அப்ப யூனிக்கா எப்படி பண்ண முடியும்? இல்ல அதுதான் அந்த கடவுள் கொடுத்த வரம். ஏஐ இஸ் a tool, just a tool. பண்ணிக்கிறோங்கிறது மேபி மல்டிவர்ஸா மாறிடலாம். அதாவது இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை ஏஐ பயன்படுத்தி அந்த தனித்துவத்துல தான் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆக போறீங்க, இன்னும் மேலும் வளர போறீங்க. உங்க வீக்னஸே வளர போறது கிடையாது, புரிஞ்சுங்களா? அப்ப யூ ஆர் டிபெண்டிங் ஆன் சம்படி ஹூ இஸ் குட் இன் யுவர் வீக்னஸ். ஸோ அப்போ மனிதனை சார்ந்து நம்ம இருந்துதான் ஆகணும். ஆனா அவங்க எக்ஸ் இன்னைக்கு கொடுக்குறாங்க, ஒரு 10% கொடுக்குறாங்கன்னா ஏஐ மூலியமா 30% கொடுக்க முடியும், 40% கொடுக்க முடியும். நவ் தேர் டெலிவரிங் 40, ஏஐ மூலியமா they can give 70%, 80%. when they are giving 80, they will touch 99%. இது வந்து ஸ்கேரியா இருக்கு அப்படிங்கறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு? எப்பவுமே மாற்றம்ங்கிறது பயமா தான் இருக்கும். the one thing human hate is a change. human hate to the date. தடுக்கவும் முடியாது. have to get ready for that. கரெக்ட். ஆமா, மொபைல் ஃபோன் வர்றப்ப எல்லாத்துக்கும் பயம் தான் இருந்தது. இப்போ இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனா மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் மனிதனுக்கு வந்தாச்சு இல்லையா? வந்த புதுசுல அது வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இப்ப கேஷுவல் ஆயிடுச்சு, நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆமா, நார்மல் ஆயிடுச்சு. சார் உங்களை பத்தி நார்மல் ஆயிடுச்சு. ஏஏ நார்மல் ஆல்ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். நான் வந்து உங்களோட இந்தியா டீம் கிட்ட எல்லாம் பேசி சில क्वेश्चंस வாங்கி வச்சிருக்கேன். ஓ, ஓகே. இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட ஏதாவது இந்த மணி மேக்கிங் ப்ளூ பிரிண்ட் ஏதாவது இருந்தா வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்ச நான் கடவுளா இருப்பேனே அப்படிங்கிறீங்க. ஆமா, மணி மேக்கிங் ப்ளூ பிரிண்ட் நான் நிறைய இடத்துல உங்க ஆன்சர்லாம் எனக்கே தெரியுது இப்போ. ஆமா, இல்ல நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். மணி மேக்கிங் ப்ளூ பிரிண்ட், பணம் இருக்கிறவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண அவங்க கொடுத்துட்டு போறாங்க, வாங்கி வச்சுக்க வேண்டியது. தட் இஸ் மணி மேக்கிங் ப்ளூ பிரிண்ட். ஆனா அந்த ப்ராப்ளம் அவங்க கிட்ட போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அவங்க கிட்ட போகணும்ல. கரெக்ட். அந்த ஜர்னி சொல்லுங்க. அதாவது மல்டி மில்லியனரை நீங்க ஃபர்ஸ்ட் போய் கிட்ட அவங்க அப்ரோச் பண்ண என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு நீங்க வேல்யூ ஆட் பண்ணணும். நீங்க ஜென்யூனா உங்களுக்கு ஜென்யூனா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அவன் நம்ம கிட்ட பணத்தை பார்த்து வரல, அவன் ஜென்யூனா வரான், சின்சியாரிட்டி இருக்கான்னு அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்து பெயின் அவங்க சொல்லிடுவாங்க. மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் வந்து ஆல்வேஸ் தேர் எக்ஸ்பிரசிவ், மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் எக்ஸ்பிரசிவ். they will tell, I have this pain. யாராவது பண்ணி கொடுங்களே அப்படி அவங்க டெலிகேட் பண்றதுல பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. ஆமா, அவங்ககிட்ட இது நான் பண்ணலாமே, ஓகே பண்ணுங்க, அதான் பண்ணாம அதான் அப்படிதான் பண்றேன். பணம் இருக்கிறவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க பணம் பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய வருத்தப்பட்டிருக்கீங்களா? நிறைய. எவ்ரிடே மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐயோ நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே போயிருப்பீங்க, ஒரு மாசம் போகாம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து இமெயிலாம் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், நம்ம அங்க இருந்திருக்க மாட்டோம், வேற எவனா அங்க இருந்திருப்பான். அதுக்கு நான் சால்வ் பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருப்பான். யார் ஃபர்ஸ்ட் வர ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி அந்த டைமிங் இருக்கிறப்ப அது பண்றோம். ஸோ அந்த மாதிரி நிறைய போயிருக்கு. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் நல்ல வேலை பண்ணல அப்படின்றது இருந்திருக்கா? சில டைம் இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, கிளைண்ட் வந்து உங்களை ஆணித்தரமாக நம்புகிறான். அதே மாதிரி இன்னொரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட எக்ஸ்பர்டீஸ் வரும் 50% தான், பட் நிறைய பணம் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி அதை நீங்கள் சரியாக டெலிவரி கொடுக்கலைன்னா அதோடைய நம்பிக்கை இன்மை வந்து இந்த ப்ராஜெக்டில் பாதி. சில விஷயங்கள் நம்ம வந்து வேண்டான்னு தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். ரெண்டாவது டே அதே நேரத்தில் சில விஷயங்கள் சின்சியரா இது எனக்கு என்னோட கப் ஆஃப் டீ இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்து அதனால ஒரு பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படிங்கிற. அப்சல்யூட்லி. நான் இது வந்து சின்சியரா பண்ணுவீங்க? சின்சியரா பண்ணுவேன். நான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற சர்வீஸ் வந்து நாங்கள் அதை பண்ணக்கூடியன்னு எங்களுக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் ஒரு கிளைண்ட் வந்து, அருண் எனக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம்,
நாங்கள் அதை பண்ணல, ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சாம்பிள், இதுதான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபைலு, எனக்கு சாம்பிள் மாதிரி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னா. ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் அவுட்புட் கொடுத்தோம். அவர் இமெயில் வரும்னு எதிர்பார்த்தோம். அவர் என் ஃபோனில் கூப்பிட்டார். ஃபோனில் கூப்பிட்றப்ப நினச்சேன், ஓகே நம்ம எங்கேயோ சொதப்பிட்டோம். ஆமாம், வை a customer needs to call home, probably they will email, right? அவர் கூப்பிட்டுட்டு, அருண் இது நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னாங்க. ஆமாங்க, நாங்கள் முன்னாடி பண்ணல, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைல் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னா. அவர் இது முதல் பண்ணுறவங்க மாதிரி பண்ணது இல்லையா, 10 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஆள் பண்ண வேண்டிய வேலையை பண்ணி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்கிறீங்களே, எனக்கு அதுதான் டவுட்டு, என்ன நீங்கள் வம்பு இழுக்கிறீங்களா, நிஜமாலுமே நீங்கள் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆச்சுன்னா, ஐயா சத்தியமாக பண்ணலைங்க ஐயா, we used our common sense, we discussed how we can do it better. Sometimes நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிரோம் இல்ல, அந்த மாதிரி கூட இல்ல, அது எல்லாத்துலயும் இருக்குதுமா நம்பிக்கை. நீங்க ஒரு விஷயம் செய்யற வரைக்கும் அது நம்பணும், நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கே தெரியாது இந்த நம்மளோட பெஸ்டா வேற ஒருத்தன் பண்ணுவான். ஆமா, அது உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. இப்போ நீங்க ஒரு புது டிஷ் செய்யறீங்க, நல்லா வந்துடும், அவ்வளவு நல்லாவா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கே தோணும், ஆனா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா இருக்கிறது அவங்களுக்கு நல்லா இல்லாம கூட போயிடலான்ற டவுட் எல்லாம் நம்மளுக்கு வரும். கரெக்ட். பட் ஸ்டில் நம்மளோட 100% கொடுத்துரும். ஆல்வேஸ் கிவ் யுவர் பெஸ்ட். இந்த பேக் ஸ்டாபிங்லாம் நிறைய நடந்திருக்கும்ல? 100% நடந்திருக்கா? ஆல்வேஸ். எது உங்களுக்கு பயங்கரமா பாதிச்சது? நம்பிக்கை துரோகம். அதுல இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? ரொம்ப வலிக்கும். சில நம்பிக்கை துரோகத்துல நீங்க வெளியே வரவே முடியாது. யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கும்ல, அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் கிடையாது, ஆனா அந்த ஒரு ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நான் வந்து எப்பவுமே வந்து நான் மறதி ஜாஸ்தி, ஃபர்ஸ்ட் நான் மறந்துடுவேன். அந்தந்த மாதிரி சில துரோகங்கள் மனசுக்குள்ள இருக்கும், சரிங்களா? அந்த துரோகம் மனசுக்குள்ள இருக்கும், அதை மறந்துட்டு நான் நிறைய இன்னொருத்த நம்ப ஆரம்பிச்சேன். பிறரை நம்பிதான் நீங்க ஈஸியா ஃபர்கிவ் பண்ணி மறக்க ஆரம்பிச்சேன். இன்னொன்று, நீங்க மறக்கலைன்னா வலி உங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. நம்ம பனிஷ் பண்ணிக்கிறோம், அவங்க பண்ண தப்புக்கு நம்ம பனிஷ். எக்ஸாக்ட்லி. உங்களோட சைல்ட்ஹுட் டேக்கு டைம் டிராவல் பண்றீங்கன்னா எந்த வயசுக்கு போகணும்? இப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்தது வந்து 10 இயர், 11 இயர், 12 இயர். முறுமுறு தோசை சாப்பிட்டேன் அந்த டைம் தான். எதை பத்தியும் கவலை இல்லை. ஒரு லீடர்னா இப்படி இருக்கணும், இந்த குவாலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அஸ் அ லீடர், மென்டர், என்ன குவாலிட்டி நினைக்கிறீங்க? ஒரு குவாலிட்டி சொல்ல முடியாதுங்க. we have to list few qualities. I would love to walk you through ஒரு பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷன் அண்ட் விஷன் ரெண்டும் இருக்கணும் உங்களுக்கு. தொலைதூர பார்வை, நம்ம இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பார்க்கறதுக்கான திறமை, அதுதான் முதல். ஒரு லீடருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து கரெக்டான திறமைசாலிகளை ஐடென்டிஃபை பண்ணி உள்ள அந்த ப்ராஜெக்டுக்கோ இல்லை அந்த வேலைக்கோ உள்ள கொண்டு வரது ரெண்டாவது. மூணாவது வந்து அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது, நம்பி விட்டுறணும். அவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்களே எழுந்து வருவாங்க. நீங்க போய் ஏன்டா தப்பு பண்ணிட்டேன், அடுத்து நான் பண்றேன் உள்ள போகணும். அப்போ உங்களுக்கு நஷ்டமாகாதா? நஷ்டமாகும். ஆனா அந்த பர்சனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமா, திரும்ப போய் இன்னொருத்தருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்சல்யூட்லி. ஸோ எப்படி ஹையர் பண்ணுவீங்க? இப்போ 350 இருக்காங்க உங்களுக்கு எம்ப்ளாயிஸ், எப்படி ஹையர் பண்ணுவீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். இதான் ஆன்சரா? இதான் ஆன்சர். ஐ ஹையர் கேரக்டர் அண்ட் டெவலப் ஸ்கில் செட். டோன்ட் ஹையர் ஃபார் ஸ்கில் செட். டெவலப் பண்ணிக்கலாம், ஆனா கேரக்டர் பண்ண முடியாது. அந்த கேரக்டர் டெவலப் பண்ணி தான் அவங்க கிட்ட வரணுமா? ஆமா, அப்பதான் மைண்ட் செட் செட் ஆகும். அது என்ன கேரக்டர்? சொல்வதை செய், செய்வதை சொல். அதான் சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க்கிங். அதே மாதிரி பி ஆன் யுவர் ஓன். அதுதான் நான் பி ஆன் யுவர் ஓன். எனக்கு இதுதான் அவுட்புட் வேணும், அது நீ எப்படி அச்சீவ் பண்றங்க, அது உன்னோட திறமை, நீ எப்படி வேணா அச்சீவ் பண்ண. ஐ டோன்ட் ரியலி, உங்க ஸ்டைல் நீங்க எப்படி வேணா பண்ண. வந்து என்கிட்ட வந்து, சார் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டேன், அடுத்தது போட்டுமா, சார் செகண்ட் ஸ்டெப் பண்ணிட்டேன், அடுத்தது போடுமா அப்படின்னு கேட்கறவங்க எனக்கு வேண்டாம். தட் இரிட்டேட்ஸ் யூ. ஆமா, என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. ஏன் அது ஏன்டா கேட்டுக்கிற, நீ அதை பண்ண வேண்டியது, நான் தான் உன்னை நம்பி விட்டேன்ல. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கில் செட் டெவலப் பண்றதுன்னு இருக்குல்ல, எந்த ஸ்கில் செட்டோட உங்ககிட்ட வந்து பேசணும்? இப்போ நான் உங்க கம்பெனில சேரணும்னா எனக்கு என்ன ஸ்கில் செட், எனிதிங், இந்த 5 நீங்க நான் இதை டெலிவரி கொடுத்துருவேன்னு நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அது டெலிவரி கொடுக்கறதுக்கான ஸ்கில் செட், அவ்வளோ. திருப்பி அதே தான், சொல்வதை செய், செய்வதை சொல். எந்த பீப்புள் டிசிஷன் ரொம்ப கஷ்டமா இருந்தது? நாட் பிசினஸ் டிசிஷன், பீப்புள் டிசிஷன். ஒருத்தரை ஹையர் பண்றது இல்ல ஒருத்தரை லே ஆஃப் பண்றது. ஃபயர் பண்றது ரொம்ப எனக்கே கஷ்டமா இருந்தது, அவங்களுக்கு நோ சொல்றது, அனுப்புறது. அதாவது திறமை இல்லாம அனுப்புறதுல எனக்கு எந்த சங்கடமும் இருக்காது. ஆனா திறமைசாலி, ஆனா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம அவங்கள வச்சுக்க முடியாது அப்படிங்கிறவங்களை அனுப்பும்போது கஷ்டப்படுறேன். எந்த ப்ராஜெக்ட்ல அவங்கள போட்டிருக்கலாமா, இதுல போட்டிருக்கலாமா,
ஐயோ நம்ம அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். அந்த டிசிஷன் தான் கஷ்டம். ஆமாம். ஒன் எமோஷனல் மைல்ஸ்டோன், அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த எமோஷனல் மைல்ஸ்டோன். இது நோபடி நோஸ். அதாவது நம்ம எங்க போஸ்ட் பண்ண முடியாது. வெளியே இப்ப வீடு வாங்குனீங்க, கார் வாங்குனீங்கன்னா வெளியே தெரிஞ்சிரும், சக்சஸா இருக்க தெரியும். ஆனா இந்த மைல்ஸ்டோன் எனக்கே அது பெரிய ஷிஃப்ட். அதுக்கு நான் பெருமைப்படுறேன். தட் சேஞ்ச் மை லைஃப். அப்படி எதுனா என்னோட புக் ரிலீஸ் சொல்லலாம். ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பப்ளிஷ் அ புக். நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைடு எழுதியிருக்கேன். 20 வருஷம் முன்னாடி? ஆமாம். இப்போ நான் ஸ்கூலில் நீங்கள் குழந்தைங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிட்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நான் ஒரு கைடு எழுதியிருக்கேன். 10,000 காப்பீஸ் போச்சு. நான் எழுதின கைடு வந்து என்னுடைய பசங்களுக்காக எழுதினது. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ வந்து விஷுவல் பேசிக், அப்புறம் வந்து சி லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வந்து 11th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரே வருஷத்துல வந்து இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டீச்சர்ஸ் அதே டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ டீச்சர் டசன்ட் நோ ஹவு டு டீச் தோஸ் லாங்குவேஜஸ். அந்த லாங்குவேஜஸ் அவங்களுக்கு தெரியணும் படிக்கிறதுக்கு. அந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு வந்து சும்மா அப்படியே தூக்கத்தில் கேட்டாலும் நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஐ நோ தட் லாங்குவேஜ் லைக் அப் அண்ட் டவுன். ஐ நோ டு த கோர். அப்போ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார் நான் இது எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஒரு சாப்டரில் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா, பாசிபிள் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் நான் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்னமும் என்ன கேள்வி என்ன பதில் அப்படின்னு. ஸோ அப்போ நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறியா இந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து 2 புக்கு இருந்தது நினைக்கிறேன். 2 புக்கு 3 புக்கும் இருந்தது. கவர்மெண்ட் வந்து திடுப்புன்னு ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஒவ்வொரு புக்குக்கும் அப்போ நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வருவேன். அந்த சாப்டர் நான் ஏன்னா மற்ற ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ் தடுமாறிட்டு இருக்காங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். ஸோ நான் கொடுக்குற இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து எல்லா ஸ்கூலுக்கும் தமிழ்நாட்டில் பரவுது. நான் கோயம்புத்தூர் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறாங்க. நான் இது உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, சென்னை இப்படி வந்தது சார், உங்களுக்கு தெரியாது சார், இது எல்லா ஸ்கூல்லையும் பரவிட்டு இருக்கு சார் அப்படின்னா. அப்போ நான் இது எப்படா, அப்போ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்கலி. எப்படி நான் ஒரு சாப்டர் தான் கொடுக்குறேன், நான் அடுத்த சாப்டர் கொடுக்கறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும், எப்படி நீ கண்டினியூ பண்ணுவ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, யூ நோ தட் ஐ எம் வெரி குட் இன் டீம் மேனேஜ்மெண்ட், அசம்பிளிங் அ டீம். டப்புன்னு நல்லா எனக்கு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தேன். புரிஞ்சு அவங்கள கூப்பிட்டு இந்த புக்கில் இருக்கிற பாசிபிள் கொஸ்டின்ஸ்லாம் எழுதுங்க அப்படின்னு. இன்னொரு ஃப்ரீக்வன்சி இருக்கிற செட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு. 2 வாரத்தில் அவங்கள வச்சு நான் முடிச்சிட்டேன். புக்கு முடிச்சிட்டேன். 2 வாரத்தில் நான் எழுதி முடிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் அப்பயே நீங்கள் டெலிகேட் பண்ணிட்டேன். அப்பயும் அவங்களோட அது என்ன எழுதுறாங்களோ படிச்சு சொன்னேன். கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் மை விஷன், மை வேர்ட்ஸ், மை கொஸ்டின், மை ஆன்சர். பட் அவங்க அதை வெளியில் கொண்டு வந்தாங்க. இந்த கொஸ்டின் எழுதுற டீம், ஆன்சர் எழுதுற டீம்னு எப்படி பிரிச்சீங்க? I know their strength. யார் கேள்விக்கு பயப்படுவாங்க, யார் பயப்படுவாங்க. அந்த கேள்வி அவங்கள again அதான் கடவுள் எனக்கு கொடுத்த gift. When I see you, I can able to understand what is their strength. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அவங்கள வந்து பயன்படுத்தி அப்புறம் வந்து சைக்காலஜிலாம் தெரிஞ்சிருக்கணுமோ? ஆமாம், அது உள்ள கிஃப்ட் இருக்கணும். ஐம் நாட் ஷுர், ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல். நான் சைக்காலஜியில் எங்கேயுமே படிக்கல, பட் அனுபவம். நான் போய் என்னுடைய கரஸ்பாண்டன்ட் மேடத்திட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கம்மா, நான் ஒரு 10,000 புக் அடிக்கணும், இவ்வளோ செலவாகும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நீங்கள் எனக்கு கடனாக கொடுத்தீங்கன்னா நான் புக் அடிச்சுட்டு பசங்கிட்ட பணம் வாங்கி நான் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்கம்மா. இது போய் யாராவது போய் கரஸ்பாண்டன்ட் கேட்பாங்களா? எனக்கு எந்த தயக்கமா, நான் எப்பவுமே வந்து என்ன சாமி தான் கூப்பிடுவாங்க. என் மேல அவ்வளவு மரியாதை அவங்களுக்கு. என்ன சாமி இப்படி கேட்டுட்ட, நீ உனக்கு எவ்வளவு வேணும், இவ்வளவுதான் வேணுமா, என்ன நம்பி கேட்டல அப்படின்னு அந்த ஹெல்ப் அப்படியே கொடுத்துட்டு, நீ பசங்கிட்ட எல்லாம் பணம் வாங்காத, எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடு அப்படின்னாங்க. அப்ப நானு, அம்மா ஃப்ரீயா கொடுத்தா பசங்க மதிக்க மாட்டாங்கம்மா, நான் கொஞ்சமா பணம் வாங்கிக்கிறாங்க. அப்படி சொல்றியா, சரி உனக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணு, நான் பணம் வாங்கி நான் ஆஃபீஸில் கட்டிடுறாங்கம்மா அப்படின்னா சரி போ அப்படின்னாங்க. அப்போதான் அந்த 10,000 புக்கு நான் அடித்தேன். 10,000 கைடு அடிச்சு. இது எப்படி வந்துச்சு? உங்க ஃபேமிலியில யாரும் ஆண்டர்பிரினர்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. கரெக்ட், இல்லைம்மா. ஆனா கோயம்புத்தூர்ல பிறந்தாலே வந்துருமா அது? அதாவது ஃபேமிலியில இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம என்னுடைய முன்னோர்கள் அவங்க முன்னோர்கள்ல இருந்திருக்கலாம்ல. ஜீன்ஸ்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னோர்கள் இருந்திருக்கலாம். சுத்தி பாக்குறவங்க எப்படி அந்த லேர்னிங் வந்துச்சு? பிகாஸ் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்கன்றதுனால. கரெக்ட். என்னோட ஜாதகம் அமைப்பு அப்படி.
அப்படி சொல்லிட்டீங்க. ஆமா. சூப்பர். அது ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ம். என்ன கொஸ்டின் நான் கேட்பேன்னு நீங்க நினைச்சீங்க, அதை நான் கேட்கல இன்னும். அபவுட் ஃபெயிலியர். ரிமெம்பர் நான் உங்ககிட்ட கேட்குறப்ப கண்டிப்பா நம்ம ஃபெயிலியர் பத்தி பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆமா. ஒருவேளை நீங்க சொல்லக்கூடாதுன்னு எடிட் பண்றீங்களோ அப்படிங்கிறதுனால இப்படி கேட்டுட்டேன். ஆமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபெயிலியரை பற்றிய புரிதல் ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதிலிருந்து எப்போ அவங்க விடுபடுறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு முன்னேற்றம். நீங்கள் அதை விடுபடலைன்னா உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது. அதாவது அது ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களோ தோல்வியோங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். என்னைக்கு உங்க சுற்றி இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் விடுபடவே மாட்டீங்க. நீங்கள் என்னைக்கு முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வளர்ச்சி. அது ஃபெயிலியர் நான் ஒத்துக்கணும். இதுல எனக்கு லேர்னிங் இருக்கு. அப்புறம் அது எப்படி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது. அதான் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் a progress. That is a learning. அப்புறம் அது எப்படி ஃபெயிலியர்? Correct. There is no success, there is no failure. That is taking you to the next bigger step. Exactly. Everything is a progress. ஆனா சுத்தி இருக்கிறவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அது சக்சஸா, அது ஃபெயிலியரா, அது பணம் கொடுத்தா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏன்னா சக்சஸா ஃபெயிலியரா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் வந்திருக்கிறது இல்ல, இப்ப நம்ம வீடு வாங்கியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்க. இந்த வீடு வாங்கணும்னா ஒருத்தன் சக்சஸா இருந்தா தான் இந்த வீடு வாங்க முடியும். கரெக்டுங்களா? அப்ப நீங்க இந்த வீடு வச்சிருக்காங்க உங்க சக்சஸா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த இஎம்ஐ பெயின் பாயிண்ட் உங்களுக்கு தான் தெரியும். புரியுங்க. அது இல்ல. இப்ப இதை தாண்டி அங்க போனீங்கன்னா அவன் இதை குடிசைமா. புரிஞ்சுதுங்களா? There is no limit for. There is no limit. Comparison பண்ணிட்டே போலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சக்சஸ். That's good. நான் இத சக்சஸா நினைக்கிறேனா ஃபெயிலியரா நினைக்கிறேன். அத பத்தி நான் எதுமே மெஷர்மென்ட் எடுக்கவே கூடாது. You don't take it to your heart. Correct. Because only you know. அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது எப்படி நீங்க வந்து மற்றவங்களை எப்படி நீங்க வந்து கணிக்க விடலாம்? மற்றவங்க எப்பவுமே தப்பா கணிக்கிறதா இருப்பாங்க. மார்க் கியூபன் சொல்வார், ஆல் யூ நீட் இஸ் ஒன் சக்சஸ். பீப்புள் வில் ஃபர்கெட் ஆல் த ஃபெயிலியர்ஸ் யூ டிட். ஆல் யூ நீட் இஸ் ஒன் சக்சஸ். இட் வில் ஆல் மேக் சென்ஸ் தென். அந்த நாக்கு இருக்கு பத்தியாமா, சொரணம் இல்லாது இப்படி பேசிட்டு இருந்த நாக்கு அப்படியே மனசாட்சி இல்லாமல் இப்படி பேச ஆரம்பிச்சு. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடக்கிறது தானே. இப்போ இருக்க சிஎம் வருவார்னு தமிழ்நாட்டில் இருக்கிற 90% பேர் நினச்சிருக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டின நாக்கெல்லாம் இப்போ பாராட்டி பேசுகிற அந்த நாக்குக்கு சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. எப்படி வேணால் வளையும். அதை நீங்கள் கண்டுக்கூடாது. அரசியலும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அரசியல் கிட்டத்தட்டலாம் கிடையாது. 100% is the same. 100%. If you are not an entrepreneur, you cannot be a politician. You got to be an entrepreneur. ஆனா பொலிட்டிஷியனுக்கு இன்னும் 2 ஃப்ளேவர் சேர்த்து வேணும். ஆமா, அது புரிதல் வேணும். இப்போ நான் யோசிப்பேன், எப்படிங்க ஒரு அரசியல்வாதி வந்து இத்தனை பேர் திட்டுறாங்களே, எப்படி அதை ஜீர்ணிச்சுக்கிட்டு இவங்க எப்படி வேலை பண்றாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போதான் எனக்கு அந்த கேள்வியிலிருந்து வந்த புரிதல்ல தானா, இப்போ இருக்கிற சிஎம்க்கு வந்து 35% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி இருக்க சதவீதம் பேர் ஓட்டு போடல. முன்னாடி அரசியல் செஞ்சவங்களுக்கு 30%, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களுக்கு 33%. இந்த மாதிரி தான் ஆல்வேஸ் இட்ஸ் அரௌண்ட் 30% ஆஃப் த பீப்புள், ரைட்? அப்போ கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் பீப்புளுக்கு உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஓட்டு போடல. மெஜாரிட்டி உங்களுக்கு ஓட்டு போடல. ஸோ அப்போ மெஜாரிட்டி உங்களை பற்றி தப்பாக தான் பேசிட்டு. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அப்போ மெஜாரிட்டி உங்களுக்கு தப்பாக பேசும்பொழுது அதையும் மீறி உங்களுக்கு ஓட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த 35 பேர் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அவங்கள ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் மெஜாரிட்டி உங்களை திட்டிட்டு இருப்பான். யோசிச்சு பாருங்க, பாலிடிக்ஸ் எவ்வளோ கஷ்டம். இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாசிட்டிவ்ஸ். கரெக்ட். மீதியை டெலிகேட் பண்ணி விட்டுரும். எக்ஸாக்ட்லி. சக்ஸஸ் வந்துச்சுன்னா அவங்கள வந்துருவாங்க. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் பாலிடிக்ஸ் போகலான்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்சல்யூட்லி. ஃபியூச்சர் பிளான் இருக்கு. ஐம் நாட் ஷூர் ஐ வில். யூஎஸ் தான் இந்தியா? நான் ரெண்டுலையுமே போக முடியாது. யூஎஸ்ல போகலாம், யூஎஸ்ல போகலாம், இந்தியாவில் போக முடியாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ எம் யூஎஸ் சிட்டிசன். நான் இந்த சிட்டிசனை கிவ் அப் பண்ணி இந்தியா சிட்டிசனுக்கு போய் அந்த அளவுக்கு எனக்கு ஆசை இல்லை. ஆனால் யூஎஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். திடீர்னு தோன்றுச்சு. சொல்லுங்க. இந்த பிராண்ட் எதுவுமே இல்லை, இந்த 5 பிராண்டுமே இல்லை. ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு இந்தியாவுக்கு போயிடுவீங்களா? இல்லை எதுவுமே இல்லை, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அப்ப என்ன பண்ணுவீங்க? புதுசா என்ன ஒரு ஆசை இருக்கு? இப்ப இந்தியாவுக்கு போயிடுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது ஐ வுட் லைக் டு லிட்டில் பிட் கோ டீப். 10 லேயரோட ஒரு क्वेश्चन. ஆமா, ஒரு டீப்பா அது ஒரு இது நான் சொல்றேன். இது நம்ம ஊர்னு ஒரு ஊரை நீங்க சொல்லுவீங்கல்ல, ஏன் நம்ம ஊர்னு சொல்றீங்க? அங்க பிறந்து வளர்ந்துருப்போம். அது சரி, பிறந்து வளர்ந்தனால இருந்திருக்கும், பழக்கம், சொந்தம் இருக்கும், 100 பேர் தெரியுமியா அப்படின்னு உங்களுக்கு. அதனாலதான் நீங்க அந்த ஊரை வந்து
உங்கள் ஊர் சொந்த ஊர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். நான் இந்த டேலஸாக அப்படி ஆக்கிக்கிட்டேன். இது நம்ம ஊர். நம்மளுக்கு பிடிச்ச மனிதர்கள் இங்கே இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம 100 பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், 1000 பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒன்றுன்னா அந்த 100 பேர் 1000 பேர் வருவோம் நம்பிக்கை. 1000 பேர் வரலாம், அதில் 100 பேராச்சும் வருவாங்கல்ல நம்பிக்கை இருக்கு. ஸோ பண்ணால் 100 பேராவது வருவாங்கல்ல ஆவரேஜா. கண்டிப்பாக. அதனால் இதுதான் என்னோட ஊர். நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ரிட்டையர்மெண்ட் பிளான்லாம் இல்லை ஊருக்குலாம். நோ ரிட்டையர்மெண்ட். இதான் என் ஊர். ஐ திங்க் மை லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் இஸ் மை ரிட்டையர்மெண்ட். அது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால் இதுதான் எங்கள் ஊர். இப்போ நீங்கள் ஒரு டீப்பரான பர்சனா? என்ன டீப்பர்னா சொல்லுங்களேன். ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். டீப்பர் இந்த சென்ஸ், இந்த பிராண்ட், இந்த entrepreneurship எதுவுமே இல்லை, யுவர் சிட்டிசன்ஷிப் எதுவுமே இல்லை. அப்போ who are you? சேம் பர்சன். அருண் without any brands. மேம் அந்த பிராண்ட் உருவாக்குனதே அருண் தானம்மா. அந்த பிராண்ட் இல்லாதப்ப யார் இருந்தானோ அதே அருண். இப்பயும் அந்த பிராண்ட் இல்லைன்னா அப்ப 5 உருவாக்குனா இன்னைக்கு எதுவுமே எல்லாம் 50 உருவாக்குவேன். அந்த அனுபவம் பெட்டரா கூட வந்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி ரைட். ஒரு மூவில தனுஷ் சொல்வார், பணம் இருந்தா எடுத்துப்பானுப்பா, நிலம் இருந்தா பிடிங்கிப்பானுங்கப்பா, படிப்பு இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிமாங்கல. அந்த அனுபவம், அந்த thirst for knowledge. எக்ஸாக்ட்லி ரைட். இது ஏன் அப்படி, அது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஐ டோன்ட் டேக் நோ ஃபார் அன் ஆன்சர். அட் த சேம் டைம் ஐ நோ வேர் டு கிவ் அப். தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் கேக் அப்படின்னு விட்டு வரவும் தெரியும். சில விஷயங்கள் இல்லை இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படிங்கிறவும் எனக்கு தெரியும். வாட் இஸ் ஹாப்பினஸ்மா? வாட் இஸ் ஹாப்பினஸ்? அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் ஹாப்பி? எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுதான் ஹாப்பி. எனக்கு நிறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பிடிச்சதை செய்யும் பொழுது ஹாப்பினஸ் சொல்லலாமா? அதுதான் ஹாப்பினஸ், ரைட்? அது டீப்பா உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் உண்மையான ஹாப்பினஸ். உண்மையான ஹாப்பினஸ், எஸ். நான் ஒரு தடவை சுகிசேவம் ஐயா நம்ம வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்போ தி ஆப்பின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. நான் சொன்னேன் நான் விஷுவல் கண்டென்ட் கன்சியூமர்னு. அப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்போ சுகிசேவம் ஐயா கேட்டேன், ஐயா உங்ககிட்ட என்கிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் வேணும். என்னப்பா அப்படின்னு. ஒரு டாக்குமெண்ட்ரி போடுவேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி நீங்கள் ஊருக்கு சொல்லணும். என்னையா எப்படி கேட்ட, வாப்பா அப்படின்னு சொல்லி நான் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக நான் பார்க்க வச்சேன். அவர் பார்த்துட்டு, அருண் திஸ் இஸ் ஆசம் ஃபினாமல், கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அவர் மனமார்ந்து சொன்னார். ஆமாம், அவர் வயசுக்கும் அவர் பேசுறதும் ஆமாம் ஒரு பயங்கரம். கரெக்ட். ஸோ அதனால் அவருக்கு அது ரொம்ப இது பிடிச்சி. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ரியில் அமெரிக்காவில் மல்டி மில்லியனர் விசஸ் மும்பையில் இருக்கிற ஆக்டோ ரிக்ஷாக்காரன் 2 பேரும் யார் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு மெஷர் பண்ணுவான் தெரியும். ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தவிர 2 பேரும் ஈக்குவலாக ஹாப்பியாக இருக்கு. ஒன்லி ஃபியூ பர்சன்டேஜ் வித்தியாசம். அப்போ பணம் ஹாப்பினஸ் கொடுக்கல. அப்போ என்ன ஹாப்பினஸ் கொடுக்குது? அந்த ஆக்டோ ரிக்ஷாக்காரன் வீட்டுக்கு வர்றப்ப அந்த குழந்தையோட விளையாடுறான், அப்பான்னு ஓடி வந்து அவனை தூக்குது, ஓடி வருது, இவன் தூக்குறான், கொஞ்சம் விளையாடுறான். ஆட்டோ ரிக்ஷாக்காரன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலை மிதிச்சு வலியோட வீட்டுக்கு வருவான். ஆனால் அப்பான்னு அந்த குழந்தை ஓடி வருது. அவன் இருக்கிற வீடு சின்ன வீடு, எட்டி பார்த்தா பக்கத்து வீடு தெரியும், அவங்க எட்டி பார்த்தா அடுத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவன் இருப்பான். அவன் எப்படா சந்தோஷமா இருக்கிற அப்படின்னா, எனக்கு என்னங்க அதான் பக்கத்தில் மச்சா இருக்கான், மாமா மச்சா இருக்கான், இப்படி நான் நிற்பான், எனக்கு வேற என்ன வேணுங்க? தூங்குறதுக்கு இடம் இருக்குது, எனக்கு புள்ள இருக்குது, மனைவி இருக்குது, சம்பாதிக்க தொழில் இருக்குது, என்ன வேற என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதே மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் போய் அவங்க ஆக்சஸ் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு சொல்லி 10 பேர் இருக்கிறான், அவ்வளோதானே போதும், வேற என்ன, நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் 4 பேர், ஆமாம் அவ்வளோதான். ஸோ அப்போ உங்களை சுற்றி 4 உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ஹாப்பினஸ். மனசுக்கு பிடிச்சது பண்றது. எக்ஸாக்ட்லி ரைட். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச பண்ணது ஹாப்பினஸ். ஐ ஹேட் அ எமோஷனல் மைல்ஸ்டோன் டூ. அதை பற்றி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்கேன், அது நான் அப்புறம் ரிலீஸ் பண்றேன். ஓகே. பட் தி திங் இஸ், அதுதான் நானும் யோசிச்சேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா அதுதான் ஹாப்பினஸ். ஏன்னா 9 to 5 ஜாப் பண்ணவங்க தான் என் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே அது சந்தோஷமா பண்ணாங்க, அவங்களுக்கு அதுதான் ஹாப்பினஸ். எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை. எனக்கு பிடிச்சதெல்லாம் ட்ரை பண்ணணும், நினைச்சதெல்லாம் செய்யணும், அதுக்கு எனக்கு டைம் வேணும். அண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் மை ஃபேமிலி டைம். அதுக்கும் எனக்கு டைம் வேணும். அதுதான் பெரிய, என்ன சொல்றது, அதுதான் பெரிய சொத்துன்னு நான் நினைச்சேன். ஸோ அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அப்சல்யூட்லி வாட் யூ செட் இஸ் வெரி ரைட். அந்த பணம் இவ்வளோ வேணும், இவ்வளோ ஸ்டேட்டஸ் வேணும், இவ்வளோ சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. இல்ல போல இருக்கே அப்படின்னு நான் வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு பிடிச்சது செய்யறது, அது மூலமா மத்தவங்களுக்கும் அது ஹெல்ப் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் தானே அது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். எவ்ரிபடிஸ் லைஃப் ஸ்டைல் ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஸோ அதனால நிறைய மாற்றங்கள், நிறைய
இது ஐ லைக் திஸ் அமெரிக்கன் மைண்ட் செட். அவங்க திடீர்னு வேலையை குவிட் பண்ணிட்டு நான் போய் கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. கரெக்ட். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன முதல் முறையாக நீங்கள் அறிமுகம் என்ன பற்றி பார்க்கலாம்? தமிழ் சங்க தலைவராக இருக்கப்ப நீங்கள் அப்போ ரேடியோக்காக வந்தீங்க, ரைட்? அப்போ நம்ம எடுத்தோன்னே சட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. பட் வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அருண் குமார் அந்த டைமில்? அப்படியா? ஐ திங்க் அந்த என்னுடைய டீச்சர்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், டீச்சர்ஸ் கிட்ட ஒரு லீடர்ஷிப் இருக்கும்ல, அது எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அவங்க அக்கறையாவும் இருப்பாங்க, அதே நேரத்துல அந்த கண்டிப்பும் இருக்கும். அவங்க கிட்ட தப்பு பண்ணா கேட்பாங்க, அந்த பயமும் இருக்கும். ஆனா அந்த டீச்சரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் எனக்கு தோணுச்சு. அப்ப நீங்க யாரு என்ன பண்றீங்க எதுவும் தெரியாது, ரேடியோ தமிழ் சங்கம் நம்மளுக்கு பேச பிடிக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி நீங்க உங்க பிராண்ட்ஸ் தெரியாது, நீங்க யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்போம். எனக்கு வந்து இந்த ஃபேவரட்டிசம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நானும் நேராக வந்து பேசுவேன். அப்படி பேசி நீங்களும் நம்பினீங்க. எனக்கு ஓகே ஓகே நல்லா தான் பண்ணுறோம் போல இருக்கு. சூப்பராக பண்ணுறோமான்னு தெரியல, பட் ஏதோ பண்ணுறோம், ஏதோ உழைப்பு போட்டோம்னா வந்துடும் அல்ல. பிரபுதேவா அடிக்கடி சொல்லுவார், அவங்க எல்லாரையுமே அவர் வந்து எனக்கு டான்ஸ் ஆட வராது அப்படின்னா, இந்த வேற ஸ்டெப் மாத்துறீங்களான்னா, இது 100 தடவை செஞ்சா வந்துடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100 தடவை செஞ்சா நம்மளுக்கும் வந்துடும் தானே எல்லா ஸ்கில் செட்டுமே. அந்த நம்பிக்கையில தான் அன்னைக்கு வந்தேன். ஐ திங்க் தட் ரெசனேட்டட். ஆசம், கிரேட். ஸோ இப்போ ஆஃப்டர் திஸ் ரெக்கார்டிங், இப்போ இந்த கிட்டத்தட்ட we have spent 2 hours. What is your perspective on me? அதே பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு என்ன நினைச்சனோ அதே தான் நினைக்கிறேன். அதே தான் நினைக்கிறேன். ஓகே. Probably masters in computer applications, then applied psychology. Okay. Both helped. Both. அப்பயும் அதான் நினைச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து தான் இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஸ்டோரியில எனக்கு தெரியுது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் கியூரியஸ் ஆன் வாட் இஸ் த திங் பிஹைண்ட் யுவர் ஜேர்னி. அந்த கிளாரிட்டி, அந்த ஜேர்னி எனக்கு தெரியாது. அது இப்போ நான் கெஸ் பண்ணதும் இதுவும் ஆமா நான் நினைக்கிறதும் கரெக்ட் தான். நான் நிறைய புக்ஸ் படிச்சு, எனக்கு MBA படிக்கணும்னு ஆசை. ஓகே. ஸோ உங்க தளம்ல ஈஸியா நிறைய போட்டிருக்கோம். லைட் அப்படி படிச்சுட்டா நிறைய புக்ஸ் படிப்பேன். லைக் எல்லாரும் ஃபிக்ஷனல் படிப்பாங்கன்னா நான் நான் ஃபிக்ஷன் நிறைய படிப்பேன். ஓகே. ஓகே. என்னோட ஆண்டர்பிரினர் ஜேர்னிக்காகவும் சேர்த்து. பட் அது எனக்கு லைஃப்கே யூஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இன்னும் டீட்டெயிலாக அடுத்த எபிசோட்ல பேசுவோம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா.